வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு ரோந்த் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மலையாளம் ஆக்டர் ரோஷன் மேத்யூ, திலீப் போத்தன் இவங்க 2 பேருமே லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோந்த் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். திலீப் போத்தன் ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரோஷன் மேத்யூ புதுசாக போலீஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு. சேர்ந்து 6 மாதம் தான் ஆகுது. இவங்க 2 பேருக்குமே எப்பயுமே ஒத்து வராது. ஆனால் இன்னைக்கு நைட்டு பேட்ரோலுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நைட் டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆர்டர் வருது. ஒத்து போகாத 2 பேர் ஒன்றா சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக அந்த சிட்டி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அங்கே எந்த ஒரு குற்றச்செயல்களும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி இந்த 2 போலீஸ்காரங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற இந்த ட்ராவலில் அவங்க 2 பேரும் நைட் பேட்ரோலாக ரோந்தில் இவங்க சந்திக்கிற வித்தியாசமான பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை நைட் பேட்ரோல் போலீஸாக இருக்கிற நம்ம ஹீரோஸ் 2 பேரும் எப்படியெல்லாம் சமாளித்து அந்த கேஸை சால்வ் பண்ணாங்க. மட்டும் இல்லாமல் இந்த நைட் பேட்ரோலில் அவங்க சந்தித்த ஒரு கேஸ் எப்படி இவங்களுடைய லைஃபுக்கும் வேலைக்கும் ஒரு ஆபத்தாக வந்துச்சு, அந்த கேஸ் என்ன கேஸ், அந்த கேஸ்லேருந்து இவங்க 2 பேரும் வெளியே வந்தாங்களா, அவங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ரோந்து அப்படிங்கிற இந்த படம் சூப்பரான கதை, பக்காவாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எப்பயுமே மலையாள படங்கள் கொஞ்சம் ஸ்லோ பேஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க, ஆனாலும் படம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் ரொம்பவே ஸ்லோ பேஸில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா படம் எப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் படம் போக போக இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த படம் பார்க்குறப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் டெய்லியும் இவ்வளோ பிரச்சனைகளை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்க மேலே ஒரு மரியாதையே வருது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸை ரொம்பவே ஒரு சோகமான கிளைமேக்ஸாக வச்சுட்டாங்க. கண்டிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் உங்கள் எல்லாரையுமே கண்கலங்க வச்சிரும். ஆனால் என்னால் இந்த கிளைமேக்ஸை ஏற்றுக்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்பவே சோகமாக வச்சு என் மனசையை உருக்கிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கிற போலீஸ்க்கே இந்த நிலைமைனா பணம் பதவி அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒரு சராசரியான மக்களுடைய நிலைமைலாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வச்சுட்டு போயிட்டாங்க. டோட்டலாக ரோந்து அப்படிங்கிற இந்த மலையாள படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு சூப்பரான மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.